أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. على نفسي وديني وأهلي ومالي. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى آل سيدنا محمد عالم العالمين وأشرف المرسلين مخزن كنز الوجود ومفتاح خزائن والجود وقبلة الواجد والموجود وصاحب لواء الحمد والمقام المحمود والحمام البروج والملكوت وطاووس الحضرة الجبروت ومدرس مسجد اللاهوت ومحبوب الملك الحي الذي لا ينام ولا يموت. وصل على سيدنا محمد وعلى آل سيدنا سلطان العارفين تاج المقربين جدي قرتين ملجأ غصن ثقلين سيف الله سيف رسول الله السيد أحمد الكبير رفاعي الحسيني والحسني رضي الله تعالى عنه. اللهم انفعنا من بركاته وامددنا بمدده وانفعنا بمحبته ونور قلوبنا بنوره واحشرنا في زمرته وحسن مرادنا بكراماته وحسن مرادنا بكراماته وحسن مرادنا بكراماته بحق كافها يا عين صاد كفايتنا بحق حاميم عين سين قاف حمايتنا. اللهم سحن 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 وحن بحا حاميم 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 أهما حميدا وأتما أثبيتا حول لا حول ولا قوة إلا بالله العلي العليم. حسبنا الله سيؤتينا الله فضله ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد معدن الجود والكرم منبع العلم والحلم والحكم وعلى آل سيدنا محمد وبارك وسلم تسليما عظيما بقدر المتدادك في كل وقت وحين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. رحمة للعالمين حبيب رب العالمين جد الحسن والحسين نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف أكرم مجد وعظم نائه قومان أورغلين عظيم الشان أهل بيت أطهار سلطان العارفين السيد أحمد الكبير رفاعي நாயகம் அவர்களின் உருஸ் ஷரீஃப் உடைய மனாகிப் ஷரீஃப் மஜ்லிஸில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது இபாதுகளாகிய நம்மையெல்லாம் ஒன்று கூட்டியது போல் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரின்ப காதலில் ரப்புல் ஆலமீன் உடைய பரிபூரண சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த விருப்பத்திற்கு உரிய பரிசுத்த நல்லடியார்களாக நம்மையும் நம்முடைய அஹ்லையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அற்புத ஜோதி ஆரிஃபு நாயகத்துடைய பரக்கத்தை கொண்டு துனியாவிலும் கபரிலும் ஹஷ்ரிலும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.
செய்தனா ரிஃபாய் நாயகத்துடைய எல்லா மததும் ஹிமாயத்தும் இனாயத்தும் எல்லா நிலையிலும் உள்ளும் புறமும் என்றென்றும் நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. வமா தௌஃபீக இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிமயமான தெய்வீக திருவாயால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் மலர்ந்தருள் செய்றாங்க. லா தஜாலு புயூதக்கும் குபூரா, லா தஜாலு புயூதக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை புதை குழிகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபரஸ்தான்களாக, பிரேதங்களை புதைக்கக்கூடிய புதைக்குழிகளாக ஆக்கி விடாதீர்கள். லா தஜாலு புயூதக்கும் குபூரா, லா தஜாலு புயூதக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் மண்ணறைகளாக ஆக்கி விடாதீர்கள். சல்லு அலைய, உங்களுடைய வீடுகளில் என் மீது ஸலவாத்து சலாம் சொல்லக்கூடிய வீடுகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய திக்ரு ஷரீஃப் உள்ள வீடுகளாக உங்களுடைய வீடுகளை ஆக்கிக் கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான திருவாயால் நமக்கு நாயகம் என்ன சொல்லி தர்றாங்க? எந்த வீட்டில் நம்முடைய ஆரோக்கிய இரட்சகரான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரசூல் ரஹ்மத்தான வஜூத் ரஹ்மத்தான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய திக்ர் ஷரீஃப் எந்த வீட்டில் நடக்கலையோ அந்த வீடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணறைக்கு சமம் என்கின்றார்கள். அது ஒரு கபரை போல, ஒரு புதைக்குழியை போல. கண்மணி நாயகத்தை நினைவு கூறாத வீடு புதைக்குழிக்கு சமம் என்பதாக, மண்ணறைக்கு சமம் என்பதாக, ஜனாசாக்களை புதைக்கக்கூடிய புதைக்குழி என்பதாக பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜோதிமயமான தெய்வீக திருவாயால் நாயகம் நமக்கு சொல்லி தராங்க. லா தஜாலு புயூதக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் புதை குழிகளாக ஆக்கி விடாதீர்கள். சல்லு அலைய, என் மீது நீங்கள் ஸலவாத்து சரி ஓதக்கூடிய வீடுகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். என்னை நினைவு கூறக்கூடிய வீடுகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய விசேஷங்களை பேசக்கூடிய வீடுகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ரத்தின சுருக்கமாக சொல்ல போனால், என்னுடைய நினைவு உங்களுடைய வீடுகளில் ஏற்படாவிட்டால் அந்த வீடு புதைக்குழிக்கு சமம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமால் நாயகம் இஷாரத் செய்றாங்க. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன லைலத்துல் ஜுமாவுடைய இரவு, வெள்ளிக்கிழமை இரவு உதயமாகிவிட்டால் விசேஷமான மலக்குகள் என்ன, வாரத்துல மற்றைய நாட்கள்ல இறங்காத ஒரு ஜமாத் மலக்கு அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். பூலோகம் எங்கும் அவர்கள் சுற்றி வருகின்றார்கள். சர்வலோக ரட்சகராகிய நம் ஆர்விற்கு அதிபதியாகிய ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் ஜானஷீன் அர்ஷே பரீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய ஸலவாத்து சலாம் எங்கெங்கே எல்லாம் நடைபெறுகின்றதோ அங்கு யாரெல்லாம் ஹாதிராக இருக்கின்றார்களோ அவர்களை பற்றியும் அந்த ஸலவாத்துல் கரீமுடைய மஜ்லிஸ் நிகழக்கூடிய அந்த இலாகாக்கள் விலாசங்கள் பற்றியும் அந்த மலக்குகள் பதிவு செய்யறாங்க. மாஷா அல்லாஹ். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா முஸ்னத் அஹ்மத் என்னும் நூலில் இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க.
வரக்கூடிய மலக்கள் சும்மா வரல, வெள்ளியிலான புக்லெட் கொண்டு வர்றாங்க. மாஷால் எழுதுற புஸ்தகம் என்ன? வெள்ளி புஸ்தகம். அதுல பேடைகள் எல்லாம், பேப்பர்ஸ் எல்லாம் வெள்ளியா இருக்கும். எங்க உள்ள வெள்ளி? ஏதோ லோக்கல்ல எங்கேயும் போய் வாங்கிட்டு வரல. மலக்கள் மாஷால்ல என்ன, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து வெள்ளி பேடை கொண்டு வர்றாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தியது போல் வேற எந்த நபி அவங்களோட உம்மத்துக்கு தெளிவுபடுத்தல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் கண்முன் கொண்டு வந்து சகல காரியங்களையும் நிறுத்திட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய திருவாக்கை நாம் படித்தால் போதும், நாளைக்கு அல்ல, 400 வருஷம் கழிச்சு அல்ல, நாளை மஹ்ஷரில் நடக்கிற விஷயத்தை கூட நாயகத்துடைய திருமொழியுடைய வெளிச்சத்தை நம்மால் காண முடியுமா சார்? அந்த அளவுக்கு எல்லா காரியங்களையும் கண்மணியாம் நம்முடைய ஆரிய நாயகரான அஹ்மது முஜ்தபா மஹ்மூத் முர்தலா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம மதுவாலம் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் செஞ்சுட்டாங்க. மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மலக்கள் வர்றாங்க, வெள்ளி பேழைகளை கொண்டு வர்றாங்க, புக்லெட் கொண்டு வர்றாங்க, தங்கத்தில் ஆன எழுதுகோல் கலம் கோல்டு பெண்ணை கொண்டு வர்றாங்க. அந்த மலக்களுடைய ஜமாத்துக்கு பேர் கண்மணி நாயகம் திருவாயால சொல்லி தராங்க, சய்யாஹீன். ஒவ்வொரு மலக்களுக்கு ஒவ்வொரு ஜமாத்துக்கு ஒரு பேர் இருக்கும். யோமுல் ஜுமாவுடைய, அதாவது வியாழக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைந்து விட்டால், ஷம்ஸ் குரூபாகி விட்டால் அந்த மலக்கள் இறங்க ஆரம்பிச்சிடறாங்க. வெள்ளிக்கிழமை பொழுது அஸ்தமிக்கிற வரையிலையும் மாஷா அல்லாஹ் என்ன, இந்த பூலோகம் எங்கும் சுற்றி வர்றாங்க அந்த மலக்கள். எந்த இடத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸலவாத்து ஸலாம் நடைபெறுமோ அங்க வந்து சூழ்ந்துக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அங்க இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியாருடைய பேரை எல்லாம், அந்த நன்மக்களுடைய பேரை எல்லாம் எழுதுறாங்க அந்த புக்லெட்ல. மாஷா அல்லாஹ் அவர் பேரை மட்டும் எழுதல, ஃபுலான் இப்னு ஃபுலான். அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாரின் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸலவாத்துல் கரீம் சலாம் முபாரக்கா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மனாகிபு ஷரீஃபுக்காக அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நம்மை எல்லாம் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல அல்லாஹ்க்கு ஒன்று கூட்டியிருக்கிறான். இப்ப சய்யாஹின் மலக்கள் நம்ம பேரை மட்டும் அதில் எழுத மாட்டாங்களாம். நாயகன் நமக்கு திருவாயால சொல்லி தராங்க, ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னான், இன்னாருடைய மகன் இன்னான். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறான் அல் ஃபகீருல் ஹகீர் சையது ஷாவுல் ஹமீத் இப்னு மௌலானா முஹம்மது யூசுப். அது மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆள் பேரும், அவர் வாப்பா ஹயாத்தா இருந்தாலும் சரி, அவர் வாப்பா என்ன கபர்ல பர்ஸக்ல இருந்தாலும் சரி, அந்த மர்ஹூமுடைய பேரை எழுத ஃபுலான் இப்னு ஃபுலான், ஃபுலான் இப்னு ஃபுலான். அல்லாஹு அக்பர் கபீரா. எந்த அமலுக்கு இப்படி மலக்கள் பதிவு செய்யறதில்லை. ரமதானுடைய 30 நாள் ஃபரதான நோன்பு பிடிக்கிற நோன்பாளிகளுடைய அமலை எழுதும்போது கூட மலக்கள் என்ன, ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னா நோன்பு பிடிச்சான்னு எழுத மாட்டாங்க. நோன்பு பிடிச்சாலும் பேரை தான் எழுதுவாங்க. மாஷால் அது மாதிரி என்ன, லைலத்துல் கத்ர் கியாமுல் லைல் செய்றாரு, விடிய விடிய என்று தொழுகிறாரு ஒத்தப்படையில, அவர பேர் எழுதுவாங்க. ஃபுலான் இப்னு ஃபுலான் எழுத மாட்டாங்க. மாஷால் கால காபத்துல்லாஹ்ல போய் நோன்பு பிடிக்கிறார், காபத்துல்லாஹ் ஷரீஃப்ல அந்த கியாமுல் லைல் செய்றாரு. காபாலய அஃதலான இடமான மகாம இப்ராஹிமுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நடுவுல நின்று இபாதத் செய்றாரு விடிய விடிய. ஃபுலான் பேர் தான் இருக்கு, ஃபுலான் இப்னு ஃபுலான் இருக்காது. ஆனால் ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னான் என்று எழுதக்கூடிய ஒரே சய்யிதுல் அமால் அது சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜத்துல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம மஜ்தவல்லம். நாயகமானுடைய தெய்வீக திவ்ய திருநாவால், ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக திவ்ய திருநாமத்தின் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத் சலாம் ஷரீஃபை பதிவு செய்யும் பொழுதுதான் மாஷா அல்லாஹ் என்ன இப்ப சொல்றோம்,
اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. இப்போ மலக்கள் எழுதுவாங்க ஃபுலான் இப்னு ஃபுலான், ஃபுலான் இப்னு ஃபுலான். எல்லாரும் சொல்லுங்க اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. ما شاء الله. فلان ابن فلان مستفيدان حضرت الكريم ما شاء الله رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وسلم شرف وكرم مدد وعلم. தெய்வீக திவ்யத்தின் சன்னிதானத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன சையாஹின் மலக்குகள் இந்த ஃபில்லத்திலான இந்த வெள்ளியிலான புக்லெட்டை கொண்டு போவாங்க மாஷா அல்லாஹ். கொண்டு போகும்போது என்ன நம்மட பேரும் நம்மட வாப்பாட பேர் இருக்கும் அதுல மாஷா அல்லாஹ். ஃபுலான் இப்னு ஃபுலான் இங்க உட்கார்ந்திருந்த எல்லாரும் பேர் இருக்கும், எல்லாரும் வாப்பாட பேரும் இருக்கும் மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகம் இப்போயே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மலக்கள் டியூட்டியை செய்வாங்க மாஷா அல்லாஹ். மலக்கள் கொண்டு போய் என்ன அவங்க புக்லெட்டை கொடுத்த உடனே சமர்ப்பணம் செஞ்ச உடனே ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய காருண்ய தெய்வீக திவ்யத்தின் கண்களால் பார்க்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். பாவிகளான நாகிசீன்களான ஆஜிசீன்களான நம்ம பேர் மேல ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிமயமான திருப்பாறை ஒழுகுது மாஷா. நம்மட பேரை யாரு பார்க்கறா? சர்வ லோகரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க மாஷா. அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்ட திருக்கண்களால அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன மா ஸாகல் பஸர் வமா தகா என்று நாயகத்துடைய தெய்வீக திவ்யத்தின் கண்களுடைய மகா கௌரவத்தை விசேஷத்தை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் என்ன புகழ்ந்து அல்லாஹ் பேசுறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காணும்போது என்ன நாயகம் மயங்கல, நாயகத்துக்கு எதுவும் ஒரு மயக்கம் உண்டாவல, தடுமாற்றம் உண்டாவல, தெல்ல தெளிவு அப்படியே மாசாலே என்ன வச்ச கண்ணு வாங்காம நல்ல பூரண ஆனந்த ஆரோக்கியத்தோட பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாசாலே என்ன அல்லாஹ் நேர்ல பார்க்கல, அல்லாஹ்வோட நூறு தஜல்லியான் துர்சனா மலையில மாசாலே என்ன அல்லாஹ்வுடைய நூறுடைய தஜல்லியை தான் பார்த்தாங்க. நூறுடைய தஜல்லியை பார்த்த உடனே மயங்கி விழுந்துட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே நேர்ல பார்த்தாங்க. அல்லாஹ்வே நேர்ல பார்த்தாங்க. வேற யாரும் இல்ல, அல்லாஹ் முஹம்மது மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. வேறங்க யாரும் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி அப்படி சொல்லும்போது என்ன நாயகம் மட்டும்தான் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் முஹம்மது மட்டும்தான். மூன்றாம் நபர் ஒரு ஹல்கும் கிடையாது. யாரும் போக முடியாதுங்க, யாரும் நெருங்க முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன கோடான கோடி கோடி மைலுக்கு முன்னாடி ஜிப்ரீல் ஸ்டாப் ஆயிட்டாப்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்க ஸ்டாப் ஆனாப்ல? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்னாடி அல்ல, கோடான கோடி கோடி. சித்ரத்துல் முன்தஹால ஜிப்ரீல் ஸ்டாப். சித்ரத்துல் முன்தஹால என்ன 100 சமுத்திரம், அப்படியே ஜோதி கடல் மாஷால். அந்த பேரழகை வர்ணிப்பார்கள் மாதிவர் ரசூல் சதகத்துல் அப்பானாக வித்ரியா ஷரீஃப்ல. அது என்ன ஜோதி சமுத்திரம், ஜோதி சமுத்திரம் மாஷால். அந்த ஜோதி சமுத்திரத்துல மாஷால் 70,000 திரைகள் இருக்கு மாஷால். ஒரு திரைக்கும் இன்னொரு திரைக்கும் மொபைல்ல 70,000 வருட பிரயாண தூரம். 70,000 வருஷம்னா நம்ம 70,000 அல்ல,
69,999 பிறகு வர 70,000 அங்க என்ன கிடையாது, சூரிய சந்திரன்லாம் கிடையாது, எல்லாம் கீழே இருக்குது. சூரிய சந்திரன்லாம் எங்க இருக்குது, கீழே இருக்குது. மாஷாஅல்லா. சூரியன் சந்திரன் என்ன வானத்துக்கிட்ட இல்ல, வானத்தை என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான் இல்லாத யாரும் வானத்துக்கிட்ட போக முடியாது. ஒரு சயின்டிஸ்ட் எந்த அளவுக்கு என்ன அவன் சஃபர் பண்ணாலும் இந்த பூமியை சுத்தி உள்ள பிளானட்ஸ்ல தான் அவன் சுத்திக்கிட்டே வருவான். அதை தாண்டி அவனால கடந்து போக முடியாது. அது மலக்கூத்துடைய ஆழம். அங்க என்ன ஈமான் இருக்கணும் கல்புல. அந்த ஆழத்துக்கு கீ என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அங்க யாரு போவாங்க, சையதுனா அஹ்மது கபீர் ரிஃபாய் மாதிரி நாயகமார்கள் போவாங்க. காதர் அவுலியாவுடைய பீர முர்ஷித் ஹஜ்ரத் முகமது கௌஸ் குவாலிரி போனாங்க. முகமது கௌஸ் குவாலிரி நாயகம் மாஷாஅல்லாஹ் என்ன மேராஜி நாமான்னு ஒரு கிதாப் எழுதுறாங்க. மேராஜி நாமா, அதுக்கு பேர் ஃபார்சி கிதாப் மேராஜி நாமா. அது என்ன டாபிக் முழுக்க முகமது கௌஸ் குவாலிரிக்கு ஒரு ஹால் ஏற்பட்டுச்சு மலக்கூத்துடைய ஆழத்துல தஸர்ருஃபாத் செய்யறதுக்கு. அப்ப சிதறத்துல் முன்தஹாவுக்கு போனங்கறாங்க. ஹக் எஜமா சொன்னாங்கன்னா அது ஹக். மாஷாஅல்லாஹ். நாம என்ன நம்மட அறிவெல்லாம் வேலை செய்யாத இடம் அது. நம்மட அறிவு என்ன, நம்மட அறிவு பீக்காட்டு அறிவு. நம்மட புத்தியை வச்சு நம்மட முதுவே நம்ம பார்க்க முடியாது. இதுதான் நம்ம அறிவு லட்சணம். இந்த அறிவு விளங்குமா, அது போய் அது யாருக்கு விளங்கும், காதர் அவுலியாவுக்கு விளங்காது. மாஷாஅல்லாஹ். முகமது கௌஸ் குவாலிரி நாயகம் மேராஜ் நாம எழுதின உடனே என்ன உலகமே அவங்களுக்கு எதிர்ப்பா போயிடுச்சு. கண்ட இடத்துல அவங்கள கொல்லணும்னு சொல்லி எல்லா ஆலிம் சாஹிப் ஃபத்வா கொடுத்துட்டான், எல்லா காசி மௌதி ஃபத்வா கொடுத்துட்டான். சொல்றது புரியுதா? முகமது கௌஸ் குவாலிரி நாயகம் மேராஜ் நாமான்னு ஒரு கிதாப் எழுதினாங்க. அதுல என்ன அவங்களோட மலக்கூத்தி டிராவலை பத்தி எழுதுறாங்க. மலக்கூத்தி டிராவல். சிதறத்துல் முன்தஹாவுக்கு போனேன், அந்த வானத்துக்கு போனேன், 7வது வானத்துக்கு போனேன், 6வது வானத்துக்கு போனேன், அங்க அந்த நபியை பார்த்து மலக்க பார்த்தேன்னு அவங்க கண்ட காட்சியெல்லாம் எழுதுறாங்க. அதுல இதை பார்த்த உடனே மூளைமார் போற என்ன எல்லாரும் அவன் வாய் போட ஆரம்பிச்சுட்டான். போட்டு என்ன கடைசியில காசிட்ட போய் முஃப்திட்ட போய் அவங்கள கத்தல் பண்ண சொல்லி வெட்ட சொல்லி ஃபத்வா வாங்கிட்டானோ. பெரிய குழப்பமான நேரம். அந்த நேரத்துல தான் கௌசுல் ஆலத்துடைய 10வது தலைமுறை பேரப்பிள்ளையான குத்துபு நாயகமான சையதுனா ஹசன் குதுஸ் நாயகமும் சையதா ஃபாத்திமா நாயகியும் பாதுஷா நாயகத்தை குவாலிரி நாயகத்தை பயத்தை வாங்க சொல்லி அனுப்புறாங்க. மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? ஒரு விஷயத்தை புரிய, நீங்க காதர் அவுலியாக்கு இல்லாத எல்லா ஞானமும் அங்க இருக்குது. குவாலியர் நாயகத்துக்கு போனது காரணம் என்ன, குவாலியர் நாயக ஹக்கில் இருக்கிறாங்கன்னு அவர்களை இன்கார் செய்த முன்கிரீன்களுக்கு மத்தியில குவாலியர் எஜமான் முகமது கௌஸ் ஹக்கில் இருக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ். அவங்க சொல்றதெல்லாம் ஹக்குங்கிறது. மாஷாஅல்லாஹ். நிலை நிறுத்துறதுக்கு, அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு காதர் அவுலியா போன்ற பெரிய குத்துபுல் அக்தாபு அங்க தேவைப்பட்டுச்சு. மாஷாஅல்லாஹ். பாஷா நாயகம் ஒண்ணு என்ன அங்க போய் பையத்து வாங்கி ஒண்ணு அவங்க துப்புரா அவள, அவங்களே பரிசுத்தம் தான். மாஷாஅல்லாஹ். அவங்களே பரிசுத்தம். அவங்க உம்மாட ஒருத்தருக்கு 60 குத்துபுல் அக்தாப் கௌஸா ஜமான் போனது எதுக்காக, குவாரி நான் சொல்றதெல்லாம் ஹக்கு. மாஷாஅல்லாஹ். அப்படின்னு யார் சொல்றா? குஜராத்ல பெரிய முஃப்தி இருந்தாப்ல, அப்போ நல்ல ஆலிம் கூட நல்ல ஆரிஃபும் கூட, ஹஜ்ரத் வஜ்ஹுத்தீன் குஜராத்தி. அவங்க என்ன எல்லாரும் அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்றான், சைன் போடுங்க ஃபத்வாலன்னு. குவாலியர் ஜமானுக்கு எதிரா ஆப்போசிட்டா அவங்க போடாம என்ன அப்படியே டிலே பண்ணிட்டு வர்றாங்க. என்ன செய்யன்னு தெரியல அவங்களுக்கு. பாஷான பயத்து வாங்கின உடனே வஜ்ஹுத்தீன் குஜராத்திக்கு என்ன ஒரு தைரியம் வந்துருச்சு. தூக்கி பிடிக்க ஹலுபை தாத்தார் வந்துட்டாங்க. இனிமே நம்ம என்ன முகாலிஃபின் எடுக்கிறோமோ ஒண்ணு அவன் பேச்ச காதல் வாங்க தேவையில்லை. நம்ம பாஷா நாயத்தோடு சேர்ந்துக்கிட்டு என்ன
முகமது கௌஸ் குவாலிநாத்துடைய முகாலிஃபின்களை நம்ம எதிர்க்கலாங்கிற தைரியம் அவங்களுக்கு வந்துருச்சு மாஷா. அப்போ அது மாதிரி என்ன ரிஃபாய் நாயம் போனான், குவாலி ரஜமா போகும்போதே ரிஃபாய் நாயம் போயிட்டான். ரிஃபாய் நாயம் சும்மா போகல, ஷம்ஷாயில் ஒரு மலக்கு வந்துச்சுங்கிறான். என்னுடைய அருமை பாட்டனார் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன புராக் அல்லாஹ் அனுப்பின மாதிரி என்னுடைய பாட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலரசின் பரக்கத்து கொண்டு அல்லாஹ் எனக்கு ஷம்ஷாயில்ங்கிற மலக்கு அனுப்பினா. நான் அந்த மலக்குக்கு மேல போனேங்கிறாங்க செய்தனா அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகம் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஒரு திரைக்கு இன்னொரு திரைக்கு என்ன 70,000 வருஷம் பிரயாண தூரம். ஒரு திரைக்கு இன்னொரு திரைக்கு 70,000 வருஷம் பிரயாண தூரம். அந்த இடைப்பட்ட இடத்துல என்ன அப்படியே ஜோதி கடல் மாஷால், நூறு பூரா தண்ணி இல்ல, எல்லாம் நூறு மாஷால், 100 கடல். அந்த 100 கடல்ல மாஷால்லா தாரணி போற்றும் தண்ணி ஏறற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நாயகம் மாஷால்லா சஃபர் செய்றாங்க. நாயகத்தை என்ன நாயகம் சஃபர் செய்றாங்க. எதுல சஃபர் செய்றாங்க? ரஃப்ரஃப்ல சஃபர் செய்றாங்க மாஷால். நாயகம் சஃபர் செய்றாங்க. நாயகத்தை ரஃப்ரஃப்ங்கற அந்த சொர்க்கத்துல வந்த என்ன அரிசிலிருந்து வந்த பச்சை நிறத்திலான அந்த பட்டு தொட்டில் மாஷால் என்ன தூக்கிட்டு போகுது மாஷால். பட்டு தொட்டில கௌசுலான இருந்தாங்க மாஷால். ரஃப்ரஃப் யாரு? சையத் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் அல் ஹசனி அல் ஹுசைனி ஜாஃபர் ஜீலானி நாயகம் அவர்கள் மாஷா வடிகள் கோம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாம அறிவு வேலை செய்யாத இடங்கள் அநேகம் உண்டு. இஸ்லாம் என்ன அறிவுக்கு உட்பட்ட மார்க்கம் அல்ல, ஆராய்ச்சியை வரவேற்குது. ஆராய்ச்சி எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இருக்கணும், சொந்த அறிவை கொண்டு இருக்கணும், அல்லாஹ்வுடைய பேர் அருளை கொண்டு இருக்கணும் மாஷாஅல்லாஹ் ஆராய்ச்சி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காணும்போது என்ன யாரும் இல்லை, அல்லாஹ் முஹம்மது தான் நாயகம் மாஷாஅல்லாஹ். என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கண்ட பேர் அழகு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி அல்லாஹ் ஆனந்தப்படுறான். மா ஸாகல் பஸர் வ மா தகா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜ்ஹுல் கரீம்ல இருந்த முகக்கண்களால் நாயகம் அல்லாஹ் பார்த்தாங்க மாஷா. பச்சை கண்ணு வாங்காம அல்லாஹ் அப்படியே பார்த்தாங்க மாஷா. அல்லாஹ்வின் ஹபீபுல்லாஹ்வோட நெருங்கினான். அல்லாஹ்வுடைய குதிரத்தோட தெய்வீகத்தின் இரு கரங்களையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஹத்தன் ஷரீஃபின் ஹோலி ஷோல்டர்ஸ்ல அல்லாஹ் வச்சாங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய குதிரத்துடைய தெய்வீக திரு கரங்களை ஜலால் ஜமால் அல்லாஹ்வுடைய திரு கரங்களை ரசூலுல்லாஹ்வுடைய ஹோலி ஷோல்டர்ஸ் மேல அல்லாஹ் வச்சா மாஷா. இப்படிப்பட்ட அற்புதமான நாயகம் அவர்களுடைய அந்த ஜோதிமயமான திரு கண்களால் சுப்புகுர் குத்தூசான அல்லாஹ்வை கண்ட கண்களால் பாவிகளான நம்மட பேரை நம்மளையும் பார்க்கறாங்க நாயகம் மாஷா அல்லாஹ். இந்த ஸலவாத்துல் கரீமுடைய பரக்கத்தை கொண்டு மாஷா அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய ஸலவாத்துல் கரீம் பரக்கத்தை கொண்டு இது சாதாரண மஜ்லிஸ் அல்ல. ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் உடைய மகா கௌரவமிக்க தொடர்புடைய மஜ்லிஸ் மாஷா. ஆழங்களை எல்லாம் இல்லாமையில் இருந்து உண்டாக்கி உருகொடுத்து தரிபடுத்தி பரிபாலனை செய்யக்கூடிய எல்லாம் வல்ல ஏக ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத் நாஸிலாட் இருக்கிற மஜ்லிஸ் மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான தெய்வீக திருவாயார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகள் சையாஹின் மலக்குகள் போய் நம்ம புக்லெட் கொடுக்கும்போது நாயகம் பார்க்கறாங்க, நம்ம பேரை பார்க்கறாங்க ஜமா மாஷா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு. நம்மட பேரையும் நம்ம நாயகம் பார்க்கறாங்க, ரஹ்மத்துல் ஆலமீன் பார்க்கறாங்க மாஷா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தும்ம அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ்.
இப்பேற்பட்ட ஸலவாத்துல் கரீமுடைய அந்த மகா விசேஷத்தை பற்றி சுல்தான் ஆரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயிம் அவர்கள் சொல்லி தராங்க. மாஷா அல்லாஹ், ஒரு மனிதர் ஸலவாத்து ஷரீஃப் ஓதும் பொழுது அந்த மனிதனோடு மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழு தொடர்பு வச்சிரறான். மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய முழுமையான தொடர்புக்கு ஆளாயிரம் ஸலவாத் ஓதக்கூடிய அந்த அடியான் ரப்புல் ஆலமீனுடைய தொடர்பு அங்க உண்டாயிடுது. அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்து ஷரீஃபுடைய மகத்துவத்தை ஒரு மனிதன் அறிந்து கொண்டானே ஆனால் அவன் தண்ணி குடிக்கிற நேரத்துக்கு கூட என்ன தண்ணி குடிச்சா கொஞ்சம் ஸலவாத்து 2-3 ஸலவாத் சொல்ற நேரம் நமக்கு என்ன மிஸ் ஆகும்னு தண்ணி குடிக்கிறது கூட அவன் தவிர்த்துட்டு என்ன செய்வான், அவன் ஸலவாத்து ஷரீஃபே சொல்லிக் கொண்டு இருப்பான்னு சொல்றாங்க அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகம் மாஸ்டர். காரணம் என்ன, ரிஃபாய் நாயகம் போன்ற மிகப்பெரிய நாதாக்களுக்கு குத்துபுமார்களுக்கு கௌசமார்களுக்கு தான் இந்த ஸலவாத் ஷரீஃப் மகத்துவம் என்னன்னு தெரியும். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அதுபோல் மாஷா அல்லாஹ் என்ன ஸலவாத்து ஷரீஃப், அது குறிப்பாக வெள்ளிக்கிழமை ராத்திரி என்ன வெள்ளிக்கிழமை பொழுது முழுவதும் ஸலவாத்து ஷரீஃப் எல்லா அது காலம் இல்ல நேரம் இல்ல, எல்லா காலமும் சொல்லணும், எல்லா நேரமும் சொல்லணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும் மாஷா அல்லாஹ். ஆனால் வெள்ளிக்கிழமை எப்படி ஸலவாத்து ஷரீஃபுக்கு அதுக்குன்னு உள்ள பிரத்யேகமான நாள் அது மாஷா. அதன் காரணத்தினால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸிரு ஸலாத்த அலைய மின் யௌமில் ஜும்ஆ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான திருவாயால் நமக்கு சொல்லி தராங்க, என் மீது அதிகமா ஸலவாத் ஷரீஃப் ஓதுங்க ஜும்ஆவுடைய தினத்தன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகமா ஸலவாத் ஷரீஃப் ஓது மாஷா. அல்ஹம்துலில்லாஹ், சுல்தான் ஆரிஃபீன் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் ஸலவாத்து ஷரீஃப் ஓதிக்கொண்டு ஸலவாத்துடைய மகத்துவத்தை பயான் செய்து கொண்டு ஸலவாத்துடைய நாயகரான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமுல் ஷான் அல்மத்துல் அக்பரை பயான் செய்த நிலையிலேயே மாஷா அல்லாஹ் ஜும்ஆவுடைய வக்தில் தான் அவர்கள் விசால் முபாரக் ஆனாங்க மாஷா. ரிஃபாய் நாயகம் அவர்களுடைய இந்த உலகத்துல என்ன ஆலமு ஷஹாதால அவங்க கடைசி பொழுதும் அவர்களுக்கு அந்த கடைசி மூச்சும் பரிசுத்தமான புனித மூச்சும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய திருப்புகழ் பேசிக்கொண்டே ரசூலுல்லாஹ் சந்திக்கிறதுக்கு போயிட்டாங்க மாஷா. அப்பேற்பட்ட நாதாவுடைய அந்த மனாகிபு ஷரீஃபில் தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்ம என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் மாஷா. அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய நாலன் ஷரீஃப் உள்ள தூசியா நம்ம இருந்தா போதும் மாஷா அல்லாஹ், நமக்கு சாதத்து தாரின் மாஷா அல்லாஹ். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃபை அனுபவித்து அதோடைய பரிபூரண அந்த டேஸ்டை மாஷா அல்லாஹ் என்ன ரசித்து ருசித்தவர்கள் அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகம் மாஷா. காலமெல்லாம் அவங்களுடைய தர்பார் ஷரீஃப்ல என்ன ரசூலுல்லாஹ்வுடைய திருப்புகழ் பேசாத நேரம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய திருப்புகழ் அவங்க பேசாத நேரம் கிடையாது. கடைசி மூச்சு மாஷா அல்லாஹ் என்ன ரிஃபாய் நாயகம் அவர்கள் விசால் முபாரக் ஆனது இந்த உலகத்திலிருந்து மறைஞ்சது ஜும்ஆவுக்கு முன்னாடி மாஷா, ஜும்ஆவுடைய தினத்துல மாஷா அல்லாஹ். அந்த நேரமும் அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா கௌரவத்தை மகா கண்ணியத்தை என்ன அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் எப்படி சொல்லி தரானோ அந்த விஷயங்களை எல்லாம் உரக்க ஓங்கி பயான் செய்து கொண்டே இருந்தாங்க மாஷா. அல்லாஹு அக்பர் கபீரா. ரிஃபாய் நாயகம் அவர்கள் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருப்புகழை சொன்னதுல குஷியாவி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் மஹபூபான அஹ்மதுல் கபீரை முலாகா செய்யறதுக்கு அல்லாஹ் ஆசைப்பட்டான், அவங்களை கூப்பிட்டுட்டான் மாஷா. அல்லாஹ் கூப்பிட்டுட்டான் மாஷா அல்லாஹ். என்ன அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்காக ரிஃபாய் நாயகம் அவர்கள் கூப்பிட்டாங்க மாஷா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திருவாயால் நமக்கு சொல்லி தராங்க, எல்லா வீட்டுல என்ன செய் என்ன பத்தி பேசுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய திக்ர் ஷரீஃப் இருக்கணும், பொண்டாட்டிட்ட பேசணும், பிள்ளைகிட்ட பேசணும், உம்மாட்ட பேசணும்,
ஆப்பாட்ட பேசணும், உன் அகலோட பேசணும், கண்மணி நாயகத்துடைய மகோனதத்தை பேசணும், அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்துடைய அதிகம ஷான பேசணும். அப்படி பேசாத வீடு என்ன? புதைக்குழிக்கு சமம்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா தஜலு புயூத்தக்கும் குபூரா. உங்களுடைய வீடுகளை நீங்க என்ன செய்யாதீங்க, புதைக்குழிகளா ஆக்கிடாதீங்க. அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஆமீன். ஸல்லு அலைஹி. என்ன செய்யுங்க, நீங்க என் மீது ஸலவாத் ஸலாம் சொல்லுங்க, என்னோட திக்ர் ஷரீஃப் செய்யுங்க மாஷா, என் திக்ர் ஷரீஃப் செய்யுங்க. நாயகத்துடைய வாலிதேன் ஷரீஃபை எஜமானி உம்மா சையதா ஆமினா நாயகியுடைய மகத்துவத்தை பேசுறது, சையதுனா அப்துல்லா நாயகத்துடைய மகத்துவத்தை பேசுறது, நாயகத்துடைய பரிசுத்தமான ஆபா அஜிதாத் உம்மஹாத்துடைய விசேஷங்களை பத்தி பேசுறது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது நம்ம மாசால். வீட்டுல மசாலா என்ன, சாப்பிடும் போது உட்காந்து இதெல்லாம் பேசணும். எங்க வீட்டுல மாஷால்லா எங்க பாப்பா நாயகம் எங்க உம்மா சையதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வஃபாத் அலைனா பரகாத் மின்ஹுமா ஃபி தார் நாபி. ஆமீன். அவங்கள அந்த தபீத் அப்படிதான் இருக்கும். சாப்பிட்டு முடிக்கிற முன்னாடி எங்க பாப்பா நாயகம் மாஷால்லா என்ன ஒரு தரிசை ஒரு பாடமே ஒரு லெசன் நடத்தி முடிச்சிருவாங்க மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அதே மாதிரி என்னோட உம்மா சையதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வெள்ளிக்கிழமை வந்துட்டு மாஷால்லா என்ன நான் போன் போட்டா முதல்ல சலவா ஷரீஃப் கண்மணி நாயகத்துடைய மஜ்லிஸ் முடிஞ்சிருச்சான்னு தான் முதல்ல கேட்குவாங்க மாஷா. அப்புறம் தான் நான் சாப்பிட்டேனா கொண்டானா விஷயம்னா ரெண்டாவது தான். முதல் நாயகத்துடைய மஜ்லிஸ் முடிஞ்சுதான் கேட்குவாங்க உம்மா மாஷா. அப்ப அவங்களோட பரக்கத்தை கொடுத்தா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். ஆமீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன நம்ம தபியத் அப்படி வரணும், நம்ம தபியத் என்ன அப்படி வரணும் மாஷா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மா நாசியா சையதா தய்யிபா தாஹிரா ஜாஹிரா ராகியா சாஜிதா ஆரிஃபா வலியா சித்திகா மலிகா சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உலமா உம்மா ரசூலுல்லாஹ் ஆமினா பின்த் வஹப் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் அலைனா பரகாத் மின்ஹுமா தாரத் தர்னாமி. ஆமீன். நாயகத்துடைய உம்மாட மகத்துவம் எவ்வளவு மகத்துவம் மாஷாஅல்லாஹ், எவ்வளவு மகத்துவம் இருக்குது மாஷா. கொஞ்ச நெஞ்சமா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினாங்கன்னா நாயகம் தொழுகிறதுக்கு என்ன, ரசூலுல்லாஹ் எப்போதுமே அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தொழுகைக்குள்ள போனப்போ அல்லாஹ் பார்க்காம இருப்பாங்களா? அல்லாஹ் மட்டும் பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய அதிசயமான படைப்புகள்ல எத்தனையோ படைப்பு பார்ப்பாங்க. மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல மதீனா முனவராவுல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திட்டு இருக்காங்க. சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹி கிட்ட தொழுதுட்டு இருக்காங்க. நாயகம் எதையோ அப்படி என்ன பிடிக்கிறது மாதிரி இஷாரா செஞ்சாங்க. இதே அப்படி பிடிக்கிற மாதிரி, தூக்குறத பிடிக்கிற மாதிரி சஹாபாக்கள்லாம் பார்க்கறாங்க. சஹாபாக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிஞ்ச உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சாங்களே அப்படி சஹாபாக்கள்லாம் கியால் இருக்குது. அதை புரிந்து கொண்ட பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு திருவாயால சொன்னாங்க, நான் பிடிக்கிற மாதிரி செஞ்சனே, வேற ஒண்ணும் இல்லை, சொர்க்கத்துல ஒரு மரத்தை பார்த்தேன், அதுல உள்ள என்ன பழங்கள்லாம் ரொம்ப அழகான பழமா இருந்துச்சு, அது கொடையோடு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, அந்த ஒரு கொடையை பறிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டா என்ன, நீங்க ஒரு பழம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு அப்புறம் ஒண்ணுமே சாப்பிட தேவையில்லாம போயிடும், அந்த அளவுக்கு ருசி உங்க வாயிலே இருக்கு மாஷா அல்லாஹ். இருந்தாலும் என்ன அது கைபாவை இருக்கட்டும், நீங்க மாஷா அல்லாஹ் என்ன கியாமத்துல அது என்ன சாப்பிடுவீங்க, அதுக்கான விட்டுட்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுல முக்கியமான விஷயம் இருக்குது, எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? அதனால தான் சொல்றாங்க, நான் அந்த பழத்தை நீங்க கியாமத்துல சாப்பிட்டு விட்டுட்டேன் சொல்றாங்க மாஷா அல்லாஹ். என்ன நினைச்சா எல்லா சஹாபாக்கள் யாரு? ரிதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன், ஜமீ சஹாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதி.
புரியுதா? ரிதுவானுல்லாஹி தஆலா அஜ்மஈன். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டிட்டா அல்லாஹ்வை பார்ப்பாங்க, அரிசியை பார்ப்பாங்க, சொர்க்கத்தை பார்க்குவாங்க, எல்லாத்தையும் பார்க்குவாங்க. அது மட்டுமல்ல, பின்னாடி தொழுவுற ஆள்ற ருக்கு சுஜூதை காணுவேங்கிறாங்க. இன்னி அராக்கும், எனக்கு பின்னாடி நீங்க தொழுவுறீங்களே உங்களை நான் பார்க்கிறேன், உங்க கல்புல உள்ள அல்லாஹ்வுடைய அச்சத்தை நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி ருக்கு செய்றீங்க, எப்படி சுஜூத் செய்றீங்க, எல்லாம் நான் காண்றேன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாயகத்துடைய ஹாலாத்து ஸலாத்துங்கிறது என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிமயமான தொழுகை நிலைங்கிறது என்ன சாதாரணமானதல்ல. அது வர்ணிக்க வார்த்தைகள் கிடையாது. வல்லலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசமிக்க எந்த விஷயத்தை என்ன வர்ணிக்க வார்த்தைகள் கிடையாது. அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால மக்கா வெற்றியான பொழுது காபத்துல்லா ஷரீஃபில் நின்றுகிட்டு நாயகம் ஒளிமயமான திருவாயால கூடியிருக்கிற 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான திருவாயால சொல்றாங்க, என்னுடைய அருமை உம்மா, என்ன பெற்ற அருமை உம்மா சையதா ஆமினா நாயகி, என்ன பெற்ற அருமை உம்மா சையதா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வஃபாத அலைனல் பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமினா. இந்த காபத்துல்லா ஷரீஃப்ல நான் ஹாலாத்து ஸலாத்துல இருக்கும் பொழுது, நான் ஹாலாத்து ஸலாத்துல இருக்கும்போது காபத்துல்லா ஷரீஃப் இருந்தா என்ன, நாயகத்துடைய முபாரக்கான பைத்துல் கரீம் தெரியும், நாயகம் சங்கையான வீடு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிது நடந்த வீடு தெரியும், உம்மா ஆமினா நாயகி இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்த வீடு தெரியும். இப்ப அவங்க மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதரத்துல் கரீம்ல இருக்கிறாங்க. ஆமினா அம்மாவுடைய சொர்க்கத்துக்கிட்ட என்ன எந்த சொர்க்கம் போக முடியாது. அப்படி உள்ள விசேஷமான சொர்க்கத்துல அல்லாஹ் அவங்கள வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கிறான். மாஷா அல்லாஹ். ஏன்னா நாயகன் திருவிழா பாருங்க, இந்த காபத்துல்லா ஷரீஃப்ல நான் ஹாலாத்து ஸலாத்தில் இருக்கும்போது என்ன பெற்ற உம்மா சையதா ஆமினா நாயகி முஹம்மத் முஹம்மத், என்னை முஹம்மதே அப்படின்னு அழைப்பார்களே ஆனால், என்னை அழைப்பார்களே ஆனால் என்ன செய்வேன், லப்பைக லா ஹபப்த யா உம்மி, நான் என் தொழுகை விட்டுட்டு நான் என்ன செய்வேன், தொழுகைனா தரக்காக்கி விட்டுட்டு மாஷா அல்லாஹ் நான் பாசத்தோட பிரியத்தோட போம்மா இதோட ஹாதிர் ஆயிட்டம்மா லப்பைக் லப்பைக். காபா ஷரீஃப்ல போய் நம்ம எல்லாம் என்ன தல்பியா சொல்லும்போது உம்ரா செய்யற ஆளுக்கு ஹஜ் செய்யற ஆளுக்கு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்ற மாதிரி நாயகன் தெய்வீக திருவாயால திருவண்ணாமலை லப்பைக் யா உம்மி லஹபப்த லப்பைக் யா உம்மி, நான் பாசத்தோடு பிரியத்தோடு என்னோட உம்மாட்ட ஓடுவேன், என்னோட உம்மாவே இதோ நான் வந்துட்டோமா லப்பைக்குமா ஹாதிர் ஆயிட்டோமா அப்படின்னு நான் போய் உம்மா முன்னாடி என்ன நான் ஹாதிர் ஆவேங்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர் கபீரா. உம்மா ஆமினா நாயகியுடைய ஆதம சரி எங்க இருக்கு, ஆழமெல்லாம் கண்மணி நாயகத்துடைய ஒரு கிடைக்கல் பார்வைக்கு எல்லாம் நடந்தது மாஷா அல்லாஹ். அமாவாசை இருள், அமாவாசை இருள், நாயகம் ஒரு இஷாரா ஒரு உத்தரவு போட்டாங்க மாஷா அல்லாஹ். பூரண முழுமதி நாளானது, ஐயாமு சூத் ஐயாமுல் பீதானது. அமாவாசை இருந்த சந்திரன் முழுமதியாய் வந்து நின்றது மாஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் முன்னாடி மாஷா அல்லாஹ் மறு இஷாரா செஞ்சாங்க. மக்கத்தில் உள்ள மலைக்கு அங்கன ஒரு கூறு இங்கன ஒரு கூறா, சந்திரன் ரெண்டு துண்டாக நின்றது மாஷா அல்லாஹ். ஒன் ஷக்கல் கமர்னு குர்ஆன் சொல்லுது மாஷா அல்லாஹ். ஒன் ஷக்கல் கமர்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு உத்தரவு கேட்டா சந்திரன் நடுங்கியது. सरकार मदीना सल्लल्लाहु अलैहि वसल्लम उடைய ஒரு இஷாராவுக்கு மாஷா
மலக்கல் மௌத் வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூட கூட்டிட்டு வந்தாப்ல, தன்னால வரல. ஜிப்ரீலே தாங்கள் போய் முதல்ல இஜாசத்து கேளுங்க, அதுக்கு பிறகு நான் உள்ள வரேன் தர்பார் ஷரீஃப் உள்ள. யார்? இஸ்ராயீல் வரும்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆழத்தில் உள்ள அனைத்து மாசி வல்லாக்கள் அல்லாஹ்வுடைய அத்தனை படைப்பையும் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமுஷ் ஷான் நாலன் ஷரீஃபுடைய தஹத்தில் அடியில அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். ரசூலுல்லாஹ்வுடைய நாலன் ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கல் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். தஹத்னா புரியுதா? அடியில. இப்படிப்பட்ட நாயகம் ஜோதி மஹிமான திருவாரூர் சொல்றாங்க, லஹ்பப்த லப்பைக யா உம்மி, என்னோட உம்மா ஆமினா உம்மா அலைஹா ஸலாத்து வ ஸலாம் வஃபாத் அலைஹா பரகாத் மின்ஹா தாரத்தன ஆமீன். என்ன மாஷா அல்லாஹ், என்ன நான் ஹாலத்து ஸலாத்துல இருக்கும் பொழுது, நான் ஹாலத்து ஸலாத்துல இருக்கும் பொழுது, காபாவை நான் தொழுதுகிட்டு இருக்கும் போது, என் ரப்போட நான் முனாஜாத் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, அல்லாஹ்வை நான் தரிசித்துக் கொண்டிருக்கும் போது, என் உம்மா என்ன கூப்பிட்டா, என்ன பெத்த உம்மா ஆமினா உம்மா, சையதா சாஜிதா தையிபா தாஹிரா சித்திகா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உஸ்மா உம்ம ரசூலுல்லாஹி ஆமினா பின்த் வஹப் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் வஃபாது அலைஹி பரகாத் மின்ஹுமா தஹரத்தன் ஆமீன். என்னை அழைத்தால் மாஷா அல்லாஹ் என்ன செய்வேன்? லஹ்பப்த லப்பைக யா உம்மி, லஹ்பப்த லப்பைக யா உம்மி. நான் பாசத்தோடு பிரியத்தோடு அன்போடு ஓடுவேன் தொழுகையை விட்டுட்டு. என்னோட உம்மா, என்ன பெத்த உம்மாவே, என்னோட உம்மாவே, எஜமானி என்னோட உம்மாவே, இதோ வந்துட்டேன், ஆஜர் ஆயிட்டேன். லப்பைக் 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 யாரு சொல்றா? அல்லாஹ்வுடைய எல்லா மக்லூக்கு எந்த நியாயத்துக்கு லப்பைக் சொல்றதோ அந்த மாலிக் சொல்றாங்க லப்பைக். மாஷா மாலிகுல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாலிகுல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆழத்துக்கெல்லாம் யாரை அல்லாஹ் அதிபதியாக்கி வச்சிருக்கிறாங்க. வானமும் பூமியும் அதில் உள்ள எல்லா அஷ்யாவுகளும் இல்லாமையிலிருந்து உண்டாக்கி உருகொடுத்து தரிபடுத்தி பரிபாலனை செய்யக்கூடிய எல்லாம் வல்ல ஏக ரப்புல் ஆலமீனான இலாஹுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய நாலன் சரி தஹத்துல அல்லாஹ் அத்தனை ஆக்கி இருக்கிறான். அந்த நாயகம் மாஷா அல்லாஹ் அவர்களை பெற்றெடுத்த மாதர் குலத்து மாணிக்கமான சர்வலோகத்து மகாராணியான சொர்க்கலோகத்து பேரரசியான பெருமானாரை பெற்றெடுத்த பெருமைக்குரிய உம்மான் ஆட்சியாரான சையதா ஆமினா அலைஹா ஸலாத்து வ ஸலாம் வஃபால் அலைஹல் பரகாத் மின்ஹா தஹரத்தன் ஆமீன். அழைத்தாள், யா முஹம்மத், ஓ முஹம்மதே, அப்படி என்ன கூப்பிட்டா நான் என்ன செய்வேன்? லஹ்பப்த லப்பைக யா உம்மி, லஹ்பப்த லப்பைக யா உம்மி. அன்போடு ஓடுவேன், பிரியத்தோட பாசத்தோடு போவேன், தொழுகையை விட்டுடுவேன். என்னோட உம்மா, என்னோட உம்மா, என்ன பெத்த உம்மா, இதோ ஹாஜராயிட்டோம்மா, லப்பைக்குமா லப்பைக். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். நாயகத்துடைய வாலிதேன் ஷரீஃபேனுக்கு நாம என்ன ஸலவாத்து ஷரீஃப் சொல்லாம தொழுகையை முடிக்க முடியாது. அத்தஹியாத்தில் எப்படி சொல்லணும் ஸலவாத்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். ஆல இப்ராஹிம் யார்? மாஷா அல்லாஹ் அபவைனி ஷரீஃபைன். மாஷா அல்லாஹ் ஆல இப்ராஹிம் யாரு? அபவைனி ஷரீஃபைன். சய்யிதினா அபுல் கைர் அபு ரசூலுல்லாஹ்
சையதுல் ஆலமீன் அபூ தாலிப், சையதுல் ஆலமீன் அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சையதுனா ஹாஷிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எல்லாம் யார் மாஷா அல்லாஹ்? ஆல இப்ராஹிம். அவங்க பேர்ல நம்ம ஸலவாத் ஓதி தான் தொழுகையை முடிக்கிறோம். அப்படி ஸலவாத் சொல்லி ஓதும் போது நான் ஓதுறது ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான பெற்றோர் பெருமக்கள் மேலும் அவர்களுடைய புனிதமான முன்னோர்கள் மீதும் நான் ஓதுறங்கிறத நாம விளங்கா கட்டி எப்படி பொண்டாட்டி பிள்ளைக்கு சொல்ல, எப்படி பொண்டாட்டி பிள்ளைக்கு சொல்ல? காலம் பூரா நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் அந்த தராக்கு போறேன் அடே நீ போனது அவளியா என்ன ஏடா படிக்கிற விஷயத்தை நான் படிக்காம ஏன்டா இங்க வந்தேன்னு சொல்லி அந்த அவளியாக்கு வருத்தப்படுவான். இங்க வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இங்க வர்றா? ஏன்டா உங்க சகவாசம் வாரான்னு தான் நாங்க வந்து இங்க வந்து ஒதுங்கி இருக்கிறோம். ஏன் இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ற? போடாம அந்த மாசம் விளங்குச்சா? புரியுதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது எதை கடமையாக்குறாங்களோ கண்மணி நாயகம், அந்த கடமையை அல்லாஹ்வுடைய தௌஃபீக் எல்லாம் செய்யும் பொழுது எல்லா அவுலியாக்கள் நம் மீது மாஷா அல்லாஹ் என்ன அன்பை அள்ளி கொட்டுவாங்க. மாஷா அல்லாஹ். ஹல்வத் நாயகம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவுலியாக்களுடைய உலகத்துக்கு ஹல்வத் நாயகம் போனாங்க. அதாவது என்ன, தீவானு சாலிஹின் ஒரு மஜ்லிஸ் நடக்கும் மக்கா முக்கர்ரமாவுல ஜபல் நூருல ஹிரா மலை குகையில. நாயகத்துக்கு முத வஹி வந்துச்சு. அந்த குகையில மாஷா அல்லாஹ் என்ன எல்லா நாளும் தீவானு சாலி ஒரு மஜ்லிஸ் நடக்கும். அந்த மஜ்லிஸ்ல ஒரு நாள் என்ன ஹல்வத் நாயகம் போயிருக்கும் போது ஒரு விஷயத்தை குறித்து ஆர்கியூமெண்ட் ஆச்சு, அவுலியாக்களுக்குள்ள வாதம் ஆச்சு. அப்ப ஹல்வத் நாயகம் ஒரு விஷயத்தை தூக்கி பிடிச்சாங்க. அதை மறுத்து கூறுற அவுலியாக்கள் அதை மறுத்து அவங்க கருத்தை சொன்னாங்க. ஹல்வத் நாயகம் சொல்றாங்க, எனக்கு ஆதரவா மாஷா அல்லாஹ் யார அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்த போற எனக்கு ஆதரவா? அப்ப இருக்கிற நிறைய பேர் எல்லாரும் ஒரே கருத்துல இருக்கிறாங்க, நான் மட்டும் தனியா ஒரு கருத்துல இருக்கிறேன். எனக்கு ஆதரவா ஒருத்தர் வரலையே நினைச்சேன். தக்கலை பீர் முகமது சாஹிப் அப்பா வந்துட்டாங்க. மாஷா விஞ்ஞான ஸ்வரூபர் தக்கலை பீர் முகமது சாஹிப் அப்பா வந்துட்டாங்க. தக்கலை நான் வந்து மாஷா அல்லாஹ் என்ன எனக்கு சப்போர்ட்டா நின்று பேசுறாங்க. மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? அப்போ நாம என்ன நல்ல ஈமான் தரத்தோட இருந்தோம்னா நமக்கு அவுலியாக்களுடைய எல்லா ஹிமாயத்தும் மொத்தத்தில் நமக்கு ஜாரியம். அது அல்லாம என்ன நான் ஒன்னும் தீன் படிக்க மாட்டேன், என்னைக்காவது தராக்கு போயிட்டு வந்தோம்னு சொன்னா அவுலியா என்ன சொல்லுவாப்புல, ஏன்டா இங்க வந்த? அடே படிக்கிறதுல ஒன்று எதுக்கு இங்க வந்தா? விளங்குதா? புரியுதா? நான் உங்களுக்கு பல தரம் சொல்லிட்டேன். பெரிய ஜமாண்டவங்க சின்ன ஜமாண்டவங்களை பார்த்த அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? சின்ன ஜமாண்டவங்க பெரிய ஜமாண்டவங்க கூட ஈரக்கொலை துண்டு காதல் அவுலியாவுடைய லகத்தே ஜிகர். சின்ன ஜமா மானே உட்காருங்க, நான் கராமத்தெல்லாம் தர்றேன், அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அதான் சொன்னாங்க. இல்ல, உடனே தன் முபாரக்கான திருக்காலத்தால குர்ஆன் ஷரீஃப் எழுதுனாங்க. பாஷா நாயகம் காபத்துல் உட்கார்ந்து அந்த பாஷா நாயகம் மாஷால முபாரக்கான திரு பார்வை ஒரு பார்வையால பார்த்தா போதும் சின்ன ஜமான கல்வில முழு குர்ஆன் வந்துடும். அது முடிவு காதல் அவுலியாவால. நம் போன்ற சாதாரண மக்களுக்கு உஸ்வை ஹசன அழகிய முன்மாதிரி எஜமா காட்டுற. என்ன விரும்புறியா? குர்ஆன் ஆசைப்படு, குர்ஆனை படிக்கிறது ஆசைப்படு, விளக்குறது ஆசைப்படு, தீன ஆசைப்படு. சும்மா வந்து என்ன நீ கொட்டடிச்சுக்கிட்டு வேஷம் போட்டு வந்து நிக்காத. இதெல்லாம் தேவையில்லை எனக்கு. நான் காலம் பூரா இதை செய்யல, உலகம் பூரா போய் பாஷா உலகம் பூரா எங்கேயாவது போய்
இப்ப நடக்கிற விஷயங்களை பண்ணாங்க இல்ல இல்ல. மிருகங்களை எல்லாம் மனுஷனா மாத்தினாங்க. மிருகங்களை எல்லாம் மனித தோற்றத்தில் இருந்த மிருகங்களை பூரா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற பிரகாசத்தை கொண்டு என்ன மனித புனிதர்களா மாத்தினாங்க பாஷா நாயகம். அப்ப எஜமா என்ன செய்யறாங்க? உடனே மாஷா அல்லாஹ் காபத்துல் ஆசரில் உட்கார்ந்து பெரிய ஜமான முபாரக்கான திருக்கரத்தால சின்ன ஜமான குர்ஆன் எழுதுறாங்க. எழுதி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. பார்த்தா போதும் பாஷா நாயகம், பார்த்தா போதும். இப்ப சதகத்துல்லா பானாயத்துக்கு பாஷா நாயகம் எதையா எழுதியா கொடுத்தாங்க இல்ல. காதல வழியா ஒரு கடாட்சிய பார்வையை போட்டாங்க. அப்பாக்கு எல்லாம் பொங்குனுச்சு. விளங்குச்சா? அதான் கேட்கறாங்க அப்பா அப்படி தூளி ஓம்பரின் லாபி ஓம்பரின் காசரின்னு சொல்லு. ஆனா சின்ன ஜமானுக்கு நேரடியா பெரிய ஜமான் என்ன செய்யறாங்க? தன் முபாரக்கான திருக்கரத்தால குர்ஆன் ஷரீஃபை எழுதுறாங்க, எழுதி கொடுக்குறாங்க. இது எதுக்காக? தன் பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷரியஅத்தே முஹம்மதியாவுக்கு காதல் வழியா என்ன இந்த உம்மத்துக்கு இமாமா இருக்கிறாங்க பாஷா, இமாமா இருக்கிறாங்க பாஷா நாயகம். அப்ப தன்னுடைய அஹ்பாபுகள் தன்னுடைய ஆஷகீன்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை தன் ஒளிமயமான செயல் மூலமாக கருணை சமுத்திரமான காதரவுலியா பாதுஷா நாயகம் காட்டுறாங்க மாஷா, காட்டுறாங்க மாஷா. இப்ப சேதனா ரிஃபாய் நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன காட்டுறாங்க நமக்கு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளிமயமான மகா மகத்துவத்தை, மகா விசேஷத்தை, மகா கௌரவத்தை நீ படி. எந்த அளவுக்கு? சும்மா அரை மணி நேரம் கால் மணி நேரம் அல்ல, எல்லா வேலையும் பார்த்துக்கணும். நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு உள்ள எல்லா விஷயமும் உனக்கு பிரகாசமாயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நீ படிச்சேன்னு சொன்ன. ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவத்தை படிச்சா வாழ்க்கை பூரா பிரகாசமாயிடும். அது காட்டுற ரிஃபாய் நாயகம் தான் இந்த உலகத்திலிருந்து மறையிற அந்த நேரத்துல கூட என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவத்தை சொல்றது நிப்பாட்டல மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம வஸல்லம் நாயக கோமானை புகழ்ந்து கொண்டே மாஷா அல்லாஹ் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வல்லுஹா வஜூல் அலீல் அலீமை ஜியாரத் செய்வதற்கு யோமுல் ஜுமாவுடைய தினத்துல புறப்பட்டுட்டாங்க. சுல்தான் வாரிஃபின் செய்தனா அப்துல் கபீர் ரிஃபாய் நாயகம் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகத்துடைய மதது ஹிமாயத்தை கொண்டு நல்ல ஈமான்தாரிகளாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உள்ளபடி அன்பும் பிரியமும் பாசமும் காதலும் கொள்ளக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான ஹக்கான உஸ்ஸாகான குலாமான குலாமீன்களாக நம்மையும் நம்முடைய அனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்துல் கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய மதது ஹிமாயத்தை கொண்டு அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அமா தௌஃபீக இல்லா பில்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் சயூதீன அல்லாஹ் பிஃபضله ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صاحب سلطان عالم سید احمد کبیر خاطر ما جمع کن یا غوث العالم دستگیر صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم در جہان ام العبیدہ تخت روشن
दस्तगीर सरवरे सुल्तानुल आरिफीन सैयद अहमद कबीर सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। आज ये हुकुम शरह का ज़ुल्हक़ाइक़ दस्तगीर सूफ़िए सुल्तानुल आरिफीन सैयद अहमद कबीर सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। वालिए मुल्के विलायत वाली है या दस्तगीर वारिसे गौसुल आलम सैयद अहमद कबीर सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। आशिक़े माशूक़ गौसुल आज़म है तुम दस्तगीर हज़रत सुल्तानुल आरिफीन सैयद अहमद कबीर सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। बलगल उला बिकमालिही कशफत दुजा बिजमालिही हसरत जमीउ खिसालिही सल्लु अलैहि व आलिही अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यदिना मुहम्मदिन व अला आलि सय्यदिना मुहम्मदिन कमा तुहिब्बु व तर्दा बि अन तुसल्ली अलैहि इलाही बहक़ बनी फातिमा के बर कौल इमाम कुनी खातिमा अगर दावत मरद कुनी बर कबूल मनो दस्त दामाने आले रसूल 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 मनो दस्त दामाने आले रसूल। सैयदना मुहम्मद व आलिही बिअदद हुस्निही व जमालिही